ஹலோ எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் வெயிட் லாஸ் பண்ணி முடித்தவங்களுக்கு ஏன் ரீகெயின் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் இப்போ வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க ரீகெயின் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயத்தை ஃபாலோ பண்ணால் வெயிட் ரிட்டன் ரீகெயின் ஆகாது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 2 விஷயத்தை கரெக்டாக கிளியராக மைண்டில் வச்சுக்கிட்டு வெயிட் லாஸ் பண்ணுங்கள். ப்ராப்பராக உங்களால் எக்ஸசைஸ் அண்ட் ஃபிட்னஸ் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ண முடியும்னா மட்டும் நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணலாம். நீங்கள் எக்ஸசைஸே பண்ணாமல் நான் வெறும் டயட்டை மட்டும் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிவிடுவேன், ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் தான் டயட் ஃபாலோ பண்ணால் வெயிட் லாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அதனால தான் இந்த ப்ராடக்ட் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது ஃபஸ்ட்டு தப்பான விஷயம். ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் பற்றி தெரியாதவங்க இந்த ப்ராடக்ட்டை உங்ககிட்ட கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்க வேணால் மேபி உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம், நீங்கள் எக்ஸசைஸே பண்ண தேவையில்ல, இருந்தாலும் வெயிட் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆமாங்க, ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் டயட் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிங்க அப்படின்னா கம்பல்சரி வெயிட் குறையும். ஆனால் ப்ராடக்ட்ஸை நிறுத்தினதுக்கப்புறம் வெயிட் கம்பல்சரி ரீகெயின் ஆகும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, டயட்டை மட்டும் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்கள் பாடியில் இருக்க ஃபேட் லாஸ் ஆகலாம், மசில் லாஸ் ஆகலாம், அப்படி இல்லைனா வாட்டர் லாஸ் ஆகலாம். ஆனால் இதுவே நீங்கள் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணும்போது கம்பல்சரி உங்கள் பாடியிலேருந்து ஃபேட் மட்டும்தான் லாஸ் ஆகும். ஃபேட் லாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களோட வெயிட் ரீகெயின் ஆகாது. இப்போ நான் சொன்ன விஷயம் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் பாருங்கள். நம்ம பாடியில் வெயிட்டும் இருக்கும், ஃபேட்டும் இருக்கும். நார்மலாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிற ப்ராசஸில் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். அதுக்கு டைம் எடுக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா ஜங்க் ஃபுட்ஸ், ஆயில் ஃபுட்ஸ், நிறைய ஃபுட்டு சாப்பிட்டா மட்டும்தான் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகும். ஆனால் இதுவே வெயிட்டாக கன்வெர்ட் ஆகிறது அப்படின்றது நம்ம சாப்பிட்ட உடனே பாடி ஈஸியாக எடுத்து வெயிட்டாக கன்வெர்ட் ஆகிடும். இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம பாடியில் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிற ப்ராசஸ்க்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும், வெயிட்டாக கன்வெர்ட் ஆகிற ப்ராசஸ்க்கு ரொம்ப ஈஸியான டைம் தான் தேவைப்படும். அதனால தான் உங்களை வெயிட் லாஸ் பண்ணும்போது ஃபேட் லாஸ் பண்ண சொல்கிறதுக்கான ஒரு முக்கியமான ரீசன். இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வெயிட் லாஸ் பண்ணிங்க அப்படின்னா வெயிட் திரும்ப உங்களுக்கு ரீகெயின் ஆகாது. செகண்ட் திங் என்ன அப்படின்னா, நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக், டெய்லி பேஸஸில் வெறும் ஷேக் மட்டும் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஷேக் மட்டும் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணும்போது இதுவும் ஆஸ் எ ப்ராசஸாக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வெறும் டயட் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர உங்களோட வெயிட் லாஸ்லேயோ இல்லை உங்களோட ஃபேட் லாஸ்லேயோ முழுமையான சப்போர்ட்டை இதால் கொடுக்க முடியாது. இந்த விஷயத்தை நீங்கள் கிளியராக நோட் பண்ணிக்கணுங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுற ப்ராசஸில் இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களோட ப்ராசஸில் சாலட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத நோட் பண்ணுங்கள். என்ன மாதிரியான சாலட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, செல்லுலாஸ் யூஸ் பண்ணலாம், மல்டிவிட்டமின் யூஸ் பண்ணலாம், ஹெர்பல் கண்ட்ரோல் யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ஒவ்வொரு விதமான பெனிஃபிட் இருக்குது. உங்கள் பாடிக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் தேவை, உங்கள் பாடிக்கு எது தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரீகெயின் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதுதான் ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும். இப்போ 2 விஷயத்தை பற்றி உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேங்க. ஒன்று, வெயிட் லாஸ் பண்ணி முடித்தவங்க வெயிட் ரீகெயின் ஆகிறதுக்கு ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க என்ன மாதிரியான மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் ரிட்டன் வெயிட் லாஸ் பண்ணுற ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் வெயிட் ரீகெயின் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா கரண்ட்டில் என்ன பண்ணணும், இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் பர்ஃபெக்டாக வெயிட் லாஸ் பண்ணி எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கம்பல்சரி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களோட வெயிட் ரீகெயின் ஆகாமல் லைஃப் லாங் நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்டை எங்கே வாங்குறது, எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கீங்க. உங்களுக்கு ப்ராப்பரான கோச்சிங் வேணும், ஒரு ப்ராப்பரான கைட்னஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ப்ரிஃபர்ட் கஸ்டமர் ஐடி மூலிமா இந்த ப்ராடக்டை லோ ப்ரைஸில் வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ப்ரிஃபர்ட் கஸ்டமர் ஐடி வேணும் அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இது 3மே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோடய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணி கொடுத்து அதில் எப்படி ப்ராடக்ட்ஸ் வாங்குறது, எப்படி சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும், இதை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.